இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026க்காக நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 1 2026க்கு நான் சொல்றேன். ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுக்குமே சேம் தான். ஸோ ஆனாலுமே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து வர்றதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரொம்ப டெப்தா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கிறதுனால நம்ம டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். சோ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட வெயிட்டேஜ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டியில பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின். இதுல என்னன்னா யூனிட் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதையே நான் வந்து தேர்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிளா அதை மட்டும் படிச்சாலே போதும். ஆனா இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதுல வந்து எக்கனாமிக்ஸையும் அதுக்கப்புறமா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து படிப்பீங்க. 2 சப்ஜெக்ட் படிச்சாதான் உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து இதுல போட முடியும். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாலிட்டி வச்சிருக்கேன். பாலிட்டின்னு பாக்குறப்போ நீங்க வந்து இந்த பாலிட்டி மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களால 40 கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்து வந்து யூனிட் 6. யூனிட் 6ன்னு வர்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சிலபஸ். அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து யூனிட் 6லயும் நம்ம வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். அதுல வந்து 40 கொஸ்டின்ன்றது நம்ம கொஞ்சம் ஈஸியாவே எடுக்கலாம். அப்ப யூனிட் 5ன்னு பாத்தீங்கன்னா இது எக்கனாமிக்ஸும் படிக்கணும், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கணும். அப்படின்னாதான் நீங்க வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அதுவே யூனிட் 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஎன்எம்மும் வரும், ஹிஸ்டரியும் வரும். இது ரெண்டுல இருந்தும் உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 2 பாக்குறப்போ இது வந்து ஜியோகிராஃபி. அப்புறம் யூனிட் 1 அப்படின்னா சயின்ஸ். இது ரெண்டுல இருந்தும் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் தான் வரும். அடுத்து வந்து பாலிட்டியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் டெப்தா பார்ப்போம். பாலிட்டியை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இதை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறோம். பாலிட்டியை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறோம். எது வரைக்கும்னா ரூல் ஆஃப் லா வரைக்கும் ஒரு பார்ட்டாவும், அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் இது கரப்ஷன், ஆர்டிஐ, விமன் எம்பவர்மெண்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இதெல்லாம் வந்து இன்னொரு பார்ட்டாவும் பிரிக்கிறோம். அடுத்து வந்து யூனிட் 6. யூனிட் 6 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 6 பார்ட்டா பிரிக்கிறோம். யூனிட் 6 பொறுத்தவரையும் ரொம்ப 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 ஈஸி. அதுல வந்து நம்ம ஈஸியாவே மார்க் வந்து எடுக்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. இது நம்ம படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டாபிக் படிக்கிறப்போ அதுவும் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்து லிட்ரேச்சர் பார்ட். இது வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வரம்னே சொல்லலாம். ஃபுல்லாவே தமிழ் ரிலேட்டடா தான் இருக்கும் இதுல. அதனால அதுவுமே நமக்கு வந்து ஈஸி தான். அப்புறம் திருக்குறள், அதுவுமே சொல்ல வேணாம், அதுவுமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கும். அடுத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டிஎன் ரிலேட்டடா பார்ப்போம். தமிழ்நாடு ரிலேட்டடா வரும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அடுத்து இதுல வந்து சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்னு ஒன்னும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அப்புறம் திராவிடியன் மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் இது படிக்க படிக்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரியோட இதை வந்து எவாலுவேஷன் பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் பத்தியும் பேரறிஞர் அண்ணா பத்தியும் இப்படி 6 பார்ட்ஸா நம்ம ஏன் இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்றோம்னா இது கொஸ்டின் ஏரியா பேஸ்டா வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இதை வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு வந்து எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு வந்து யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து யூனிட் 8ஓட மெர்ஜ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க இந்த டிஎன் ஜியோகிராஃபி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஜியோகிராஃபி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
அடுத்து ரிசர்வேஷன் பாலிசி ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கீம்ஸ் வந்து நல்லா படிக்கணும். இத வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி மீன்ஸ் பாலிசி நோட்ஸ். பாலிசி நோட்ஸ்ல இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் நல்லா பாத்துக்கணும். அப்புறம் எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் இன் டிஎன் இதுவுமே கிட்டத்தட்ட ஸ்கீம்ஸ் மாதிரியே தான் வரும். இதுல இது எஜுகேஷன் ரிலேட்டடா வருது, ஹெல்த் ரிலேட்டடா வருது. அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எப்படி வந்து அதோட எவல்யூஷன் இருந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கும். அடுத்த இ கவர்னன்ஸ். நம்ம ஒரு கவர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றப்போ நமக்கு கண்டிப்பா இந்த டாபிக் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இ கவர்னன்ஸ் டாபிக். அடுத்து வந்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரையும் கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுனாலே இந்த 5 இயர் பிளான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 இயர் பிளான்ல இருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அடுத்து பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், ஆர்பிஐ, ஜிஎஸ்டி பத்தி, இண்டஸ்ட்ரியல், நான் இப்ப போட்டிருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஏரியா தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது தவிர்த்து சிலபஸ்ல நிறைய இருக்கும். பட் இதுதான் இதுலதான் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆர்பிஐ, ஜிஎஸ்டி, இண்டஸ்ட்ரியல் growth, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த யூனிட் 3. யூனிட் 3யும் ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு ஐஎன்எம், இன்னொன்னு வந்து ஹிஸ்டரி. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நேஷனல் ரெனைசன்ஸா இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், அதுல வர லீடர்ஸ், அப்புறம் இந்த ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னன்னா 12th ஹிஸ்டரி. இது ஃபுல்லாவே ஐஎன்எம் கவர் ஆயிரும். நீங்க இந்த 12th ஹிஸ்டரி மட்டும் படிச்சிட்டீங்கனாலே ஐஎன்எம் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். அது போக ஸ்பெக்ட்ரம் படிக்கிறவங்க இருக்காங்க, இல்ல வேற கா வெங்கடேசன் புக் படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் பேசிக் வந்து இந்த 12th ஹிஸ்டரியில தான் இருக்கு. அடுத்து வந்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இப்போ அவ்வளவா நீங்க ஒரு 2015-16 மாதிரி பீரியட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கும் கூட. ஆனா இப்போ வந்து ஹிஸ்டரியில வந்து அவ்வளவா கொஸ்டின்ஸே வர்றதில்ல. ஏதோ 1-2 அவ்வளவுதான் வருது. இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறப்போ இந்த மாதிரி ஹிஸ்டரி டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐவிசி, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், இது சும்மா ஒரு 5 days நீங்க படிச்சீங்கன்னா கூட போதும். ஹிஸ்டரிய வந்து நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்திருப்பீங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் மெர்ஜ் ஆகுற மாதிரியே இருக்கும். சோ நீங்க வந்து இந்த ஒரு டாபிக் இது பண்ணீங்கன்னா 2 இடத்துல அது வந்து கவர் ஆகும். ஜியோகிராபி. ஜியோகிராபியை பொறுத்தவரையும் நமக்கு ஞாபகம் வர்றது 10th ஜியோகிராபி தான். ஜியோகிராபி மட்டும் படிச்சாலே போதும், நீங்க வந்து இதை வந்து கவர் பண்ணிடலாம். இதுல கம்யூனிகேஷன் வரைக்கும் ஒரு பார்ட்டாவும், அப்புறம் மேஜர் ட்ரைப்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டாவும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு பார்ட்டாவும் நீங்க வந்து கவர் பண்ணலாம். இதுல என்ன ஹைலைட்னா, இதுல நான் ஒரு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லல. ஏன் அப்படின்னா, சயின்ஸ்ல என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படின்னு நான் கொண்டு போயிருப்பேன். நீங்க இந்த டாபிக் படிச்சாலே நீங்க வந்து ஜியோகிராபில வந்து அந்த இது சேர்த்து கவர் பண்றதுனால நான் வந்து இத பயாலஜில வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்து யூனிட் 1 சயின்ஸ். இது வந்து ரொம்ப வாஸ்ட். இத நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சயின்ஸ் நீங்க டச் பண்ணீங்கன்னா எக்ஸாம் போற வரைக்குமே உங்களால கவர் பண்ணிருக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட்னா சயின்ஸ் தான். இப்ப யாருக்காவது சயின்ஸ் மேஜர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டடா ஒரு சப்ஜெக்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்க சயின்ஸ் எடுக்கலாம். ஆனா அதையே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால மித்த இது எதுவுமே கவர் பண்ண முடியாது. அந்த சயின்ஸ்லயும் பர்டிகுலரா பயாலஜி. பயாலஜில வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து ரொம்ப கொஸ்டின் ஏரியாவும் கூட. அப்போ நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், டிசீஸ், என்விரான்மெண்ட் எக்காலஜி,
இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆசிட், பேஸ், சால்ட், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இதுலலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வருது. இதுல நான் வந்து பிசிக்ஸ் அப்படின்ற ஒன்ன எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். யாராவது பிசிக்ஸ் மேஜர் இருக்கீங்கன்னா மட்டும் நீங்க வந்து பிசிக்ஸ வந்து எடுத்து படிங்க. அதுலயும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து வேர் டு ஸ்டடி, இதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான். நீங்க எந்த ஒரு குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், நீங்க எந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு வந்து பேசிக். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க மித்த எதுக்குள்ளயுமே போகணும். ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் மீன்ஸ் இப்ப பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் தான் எல்லாருமே சொல்லுவாங்க பாலிட்டிக்கு. அடுத்து நீங்க வந்து ஸ்பெக்ட்ரம் புக் படிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஜியோகிராபிக்கு வந்து மாஜித் ஹுசைனோட புக் படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற நம்ம பேராசிரியர் கா வெங்கடேசன் அவங்களோட தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட ஸ்கூல் புக்கோட கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பிவைக்யூ. நீங்க இப்ப ஏதாவது ஒரு வழி தெரியாத ஒரு ஏரியாக்குள்ள போறீங்க, அப்போ ஒரு மேப் வந்து கண்டிப்பா உங்களை வந்து கைட் பண்ணும் இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பிவைக்யூ. எந்த ஏரியால என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு இந்த பிவைக்யூ ரொம்ப 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 முக்கியம். இந்த பிவைக்யூ இல்லாம உங்களால வந்து கண்டிப்பா எந்த எக்ஸாமுமே ஒரு கிளியர் கட்டா கொண்டு போக முடியாது. இந்த பிவைக்யூ கண்டிப்பா ஒரு கம்பைல்டு புக் வச்சுக்கோங்க. ஒரு கம்பைல்டு புக் வச்சுட்டு அதுல எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப பி தான் அதுக்கான ஆன்சர்னா அந்த பி ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போகாம இது ஏக்கு எதனால இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், சிக்கு எதனால அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், டிக்கு எதனால இது கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது நீங்க நிறைய கத்துப்பீங்க. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம வந்து ஓரளவு பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லாங்குவேஜ் பார்ட். நம்ம லாங்குவேஜ் பார்ட்னு பார்க்கும்போது G2 G4 பொறுத்தவரையும் G4ல தமிழ் மட்டும்தான் இருக்கு, G2ல இங்கிலீஷ் ஆர் தமிழ் இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தான் பார்க்க போறோம். தமிழை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் இருந்த ப்ரீவியஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இப்ப 6th புக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து 78th பேஜ் வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவா படிச்சுட்டே போவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், எல்லாமே கவர் ஆகும். ஆனா இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டுதான் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து சிலபஸ்லயே இல்லாத விஷயத்துக்காக நீங்க வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க சிலபஸ ஃபர்ஸ்ட் கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 6th புக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல எழுத்து, சொல், இலக்கணம் ரிலேட்டடா என்ன இலக்கணம்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிங்க. படிச்சுட்டு புக் பேக்ல இருக்கிற மொழித்திறன் பயிற்சியா இருக்கட்டும், பொருள் கூறுக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக,
இது எல்லாமே சிலபஸ் பேஸ்டா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மட்டுமே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற எதுலயுமே டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து யூனிட் 7 தமிழ் சிலபஸ்ல யூனிட் 7 பொறுத்தவரையும் அதுல இருக்கிற ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா 90% கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் தான் நமக்கு கேக்குறாங்க. சோ நம்ம வந்து அதை மட்டும் கவர் பண்ணி எல்லாமே சிலபஸ் பேஸ்டு தான். இப்ப வந்து தேவனைய பாவாணர் அப்படின்னா அவர் வந்து எங்க வராரோ அதை மட்டும் தான் படிக்கணும். சோ நீங்க சிலபஸ்லயே இல்லாத வேற ஏதோ ஒரு ஆத்தர் எடுத்து இப்ப பாரதியார்லாம் எடுத்துட்டாங்க சிலபஸ்ல இருந்து. சோ அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரெஃபரன்ஸ் புக். இளங்குமரனாரோட தமிழ் வளம். இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த புக் எடுத்து நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சீங்கன்னா டைம் வேஸ்ட். இதுல எழுத்து சொல் இது ரிலேட்டடா இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக் மட்டும் தான் படிக்கணும். அதுலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து பிரித்தெழுதுக என்னெல்லாம் இருக்கு, சேர்த்தெழுதுக என்னெல்லாம் இருக்கு, அதோட புணர்ச்சி விதி என்ன கொடுத்திருக்காங்க, பொருள் கூறுக என்ன கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க அந்த இளங்குமரனார் தமிழ் வளம் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு உரி சொல்லுக்கு பொருள் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வைங்க, ஒரு நோட் போட்டு. அதெல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த புக் தமிழை பிழையின்றி எழுதுவோம். இந்த புக் ஃபுல்லாவே நீங்க இப்போ ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்க எந்த புக் எடுத்தாலும் எழுத்து சொல் மட்டும்தான் அதுல கொடுத்திருக்காங்களா, அது மட்டும்தான் நம்ம படிக்கிறோமா அப்படின்றத பார்த்துட்டு படிங்க. இந்த புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய இடங்கள்ல பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் டிட் யூ நோ அப்படின்னு போட்டு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அது மாதிரி இதுல வந்து பாக்ஸ் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதுல வந்து நிறைய இது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த மரபு தொடர் அகர வரிசை இது ஒரு 57 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக் வந்து 57 பக்கமும் என்னவோதான் இருக்கும். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள புக் எடிஷன் புக் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி பழைய லை இந்த இப்படி போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சோ இப்ப திருத்தி வெளியிடப்பட்ட இந்த பதிப்பு புக் படிங்க. இதுல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டடாவும் இருக்கும் இந்த டாபிக் படிக்கும்போது. இது நீங்க இப்ப பாக்குற புக் நெக்ஸ்ட் வந்து என்ன மைண்ட்வழி சொல்லகராதி இருக்கட்டும், இந்த புக்கா இருக்கட்டும், இந்த 2 புக்லயும் என்னன்னா ஒரே நாள்ல உட்கார்ந்து படிக்காதீங்க ஃபுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 pages படிங்க, இதுல ஒரு 5 pages. இது வந்து ஈஸியா தான் இருக்கும், கண்டிப்பா உங்களால ஒரு நாளைக்கு 5 page படிக்க முடியும். ஆனா இந்த புக் அப்படி இருக்காது, ஒரே ஒரு சொல்லுதான். ஆனா அந்த சொல்லுக்கு இப்போ அணிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சொல்லுக்கு நிறைய மீனிங் கொடுத்திருப்பாங்க. உங்களால கண்டிப்பா 2 பக்கத்துக்கு மேல படிக்க முடியாது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் படிச்சுக்கோங்க. அடுத்து பழமொழி 400 புலியூர் கேசிகன். இந்த புக் எப்படின்னா 400 பழமொழியும் கொடுத்திருப்பாங்க, அதோட மேல வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, கீழே வந்து அந்த பாடல் வரி இருக்கும், அதுக்கு கீழே அதோட விளக்கம் இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேல கொடுத்திருக்க ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த கடைசி வரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடைசி வரியில தான் அந்த பழமொழி இருக்கும். சோ இந்த தலைப்பும் இந்த கடைசி வரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு இத்தனை பழமொழி படிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி படிங்க. அப்புறம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இந்த புக்காவுமே இருக்கட்டும், இதுல எழுத்து சொல் மட்டும் கவர் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இத வந்து ரீட் பண்ணுங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ள கண்டென்ட்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும்.
அடுத்து இப்போ ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு நான் ஸ்டடி பிளான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலிட்டி கவர் பண்ணுங்க. சிலருக்கு வந்து எப்படின்னா ஒரே நாள்ல ஒரு சப்ஜெக்ட் படிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே நாள்ல பாலிட்டி கொஞ்ச நேரம் நான் படிக்கிறேன், யூனிட் 6 கொஞ்ச நேரம் படிக்கிறேன், அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 1 hour ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு ஒதுக்கிடுங்க. இந்த 1 hour கண்டிப்பா ஆப்டிடியூட் ரீசனிங் போட்டே ஆகணும். அதுக்கடுத்து மீதி ஒரு 3 hours, அப்புறம் ஒரு 4 hours, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இது ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு. இது ஒரு யூனிட் 5க்கு எடுத்துக்கோங்க. யூனிட் 5ல ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம் இல்லையா, அதுல ஏதாவது ஒண்ணு எக்கனாமிக்ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோ. ஆனா இந்த 4 hours இருக்கு பாருங்க, இத வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு இத வந்து பாலிட்டியும் யூனிட் 6ம் கவர் ஆகுற வரைக்கும் இந்த 4 hours அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிட்டி மட்டும் எடுத்துக்கிறேன், நான் ஒரு 10 daysல கம்ப்ளீட் பண்றேன், 20 daysல கம்ப்ளீட் பண்றேன், அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி போறதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா அது கூட ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க டெய்லி. ஆனா ஒரு 20-25 சம் போட்டுருங்க. மேக்ஸ் டச்லயே இருந்தாதான் உங்களால வந்து அந்த இடத்துல டைம் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து குரூப் 2 குரூப் 4க்கு இதுல என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் பார்ட் தான் மெஜாரிட்டி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்னன்னா, தமிழ்ல 90+ன்றதெல்லாம் இனிமே வந்து ட்ரீம் தான். இனிமே வந்து இது வந்து வாய்ப்பே இல்லை. அதனால 90+ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மேக்சிமம் 80ல இருந்து 85 இதுதான் உங்களுக்கு டார்கெட்டா இருக்கணும். ஒரு 90+ உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க 80+ டார்கெட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் நம்மளால ஒரு 90+ கூட ஸ்கோர் பண்ண முடியாது போல அப்படின்னு நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் வந்து 80+ சொல்றேன். அடுத்து வந்து 1 hour மேக்ஸ், இது வந்து ஒரு 20+. இனி வர क्वेश्चंस வந்து ரீசனிங் இருக்கிறதுனால ரொம்ப டைம் கன்சூமிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க டைம் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து மேக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்மே உங்களுக்கு எப்படி வரும், நீங்க முன்னாடி மேக்ஸ் வந்து டெய்லி போட தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்மே பண்ண முடியும். அடுத்து 1 hour PYQ. ஆல்ரெடி சொன்னேன், PYQன்றது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேப் மாதிரி, ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு கைட் வந்து PYQ தான். அதனால இது வந்து மஸ்ட். அடுத்து வந்து 2 hours வந்து GSக்கு. இந்த 2 hours GSமே நீங்க வந்து உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்க வந்து இத வந்து 2 hoursமே பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்ல நான் வந்து பாலிட்டி 1 hour படிக்கிறேன், யூனிட் 6 1 hour படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் வந்து பாலிட்டியாவோ இல்ல யூனிட் 6ஆவோ தான் இருக்கணும். அடுத்த ரிவிஷன். நீங்க வந்து திடீர்னு ஒரு 10 days 20 daysல பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனா திரும்ப எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கூட உங்களால அதை தொட முடியல அப்படின்னா அது வேஸ்ட் தான். நீங்க எவ்வளவு படிச்சாலும் வேஸ்ட் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 days பாலிட்டி முடிச்சிருந்தாலும் அதை அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆவது எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அடுத்து டெஸ்ட் சீரீஸ். இதை பொறுத்தவரையும் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, உங்களால ஆஃப்லைன்ல போய் எழுதிட்டு வர முடியும் அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணுங்க டெஸ்ட் சீரீஸ். அதுவே உங்களால ஹோம் மேக்கரா இருக்கீங்க, உங்களால ஆஃப்லைன் போய் எழுத முடியாது அப்படின்ற பட்சத்துல ஆன்லைன்லயாவது நீங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பா இது பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னதான் படிச்சாலும் எந்த இடத்துல வீக்கரா இருக்கீங்க அப்படின்றது நீங்க டெஸ்ட் போடதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டைம் மேனேஜ் பண்றதுக்கு நீங்க டெஸ்ட் சீரீஸ் போட்டாதான் தெரியும். OMR மிஸ்டேக் விடவே கூடாது. அதுவும் டெஸ்ட் போடதான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வராது. அப்புறம் நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ரியல் காம்படிஷன் யாருக்கும் இடையில அப்படின்னா
யூ வெர்சஸ் யூ. நீங்க நேத்து எப்படி இருந்தீங்க, நேத்து நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதை விட நீங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்களா அப்படின்றது மட்டும்தான் ரியல் காம்படிஷன் உண்மைக்குமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்க எல்லாம் 90+ ஸ்கோர் பண்றாங்க, நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது. நீங்க கிராஜுவலா இப்படி கூடுறீங்களா, இது மட்டும்தான் உங்க டார்கெட்டா இருக்கணும். இப்படி போறீங்களா அப்படின்றத டார்கெட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து திடீர்னு இந்த புள்ளியில தான் இருக்கீங்க, இந்த புள்ளியில தான் இருக்கீங்க, ஆனா டைரக்டா வந்து அந்த ஒரு இத இது பண்ணணும் அப்படின்னா கிராஜுவலா போகாம எடுத்தவொடனே இப்படி போகணும் அப்படின்னா அவங்களால வந்து கண்டிப்பா வந்து முடியாது. கிராஜுவலா தான் நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். நீங்க வந்து எடுத்தவொடனே நான் வந்து 90 ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எந்த இதுல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத பாருங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா இந்த மாதிரி போகாது கண்டிப்பா. கன்சிஸ்டன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சினா அது வந்து இந்த மாதிரி ஒரே இதெல்லாம் போகாது. ஒரு நாள் இந்த இடத்துல ஆரம்பிப்பீங்க, ஒரு நாள் 7 hours படிப்பீங்க, ஒரு நாள் 2 hours தான் படிக்க முடியும், ஒரு நாள் அதையும் விட கீழே 1 hour கூட போகும். ஆனா அது 0வா ஆகாம மட்டும் நீங்க பாத்துக்கணும். இப்படியே மாறி மாறி மாறிதான் இப்படிதான் போகும். ஒரே மாதிரி பீக்லயே போகாது கண்டிப்பா. இப்படி நீங்க கீழே வராம மீன்ஸ் நான் வந்து ஒரு 5 minutes கூட புக் எடுக்கல, 10 minutes கூட புக் எடுக்கல, அந்த லெவலுக்கு போக கூடாது. அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மித்தபடிக்கு கன்சிஸ்டன்சி எல்லாருக்குமே இப்படிதான் போகும். அடுத்து அவாய்ட் லிமிட் சோசியல் மீடியா யூசேஜ். நீங்க வந்து எந்த அளவுக்கு மொபைல் போனை டச் பண்ணாம படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டா நீங்க படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சோசியல் மீடியாவை நல்ல வகையில யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடா கூட ரீல்ஸ் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்க்கலாம், எதனால் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க உங்களை ட்ராக் பண்றதுக்கு கூட நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, YPT இப்படி ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கும். நீங்க டுடூல போய் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்து எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்கன்ற ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட இது இருக்கும். இந்த இடத்துல நீங்க படிக்கிறது இங்க டைம் ஓடிட்டு இருக்கும். கீழே நீங்க ஒரு குரூப்லாம் நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே யாரெல்லாம் எத்தனை மணி நேரம் படிக்கிறாங்கன்னு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதெல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. போச்சு நம்ம மட்டும் தான் படிக்கல போல அப்படின்னு ஒரு பயம் வரும். இது எல்லாருக்கும் செட் ஆகுமானா தெரியல. பட் இது வந்து ஒரு மாதிரி வீட்டுல உட்காந்து படிக்கும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். இந்த ஆஸ்பிரன்ட் ஜர்னி பொறுத்தவரையும் நம்மள வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என்ன எத்தனை எக்ஸாம் தான் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, கிளியரே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவங்கதான் சொல்றாங்கன்னு பார்த்தா வீட்லயும் அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ இன்னும் எத்தனை எக்ஸாம் எழுதுவ, இன்னும் கிளியரே பண்ண மாட்டேங்கிற அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே காதுல வாங்கிக்க கூடாது. உங்களோட போக்கஸ் ஃபுல்லாவே படிக்கணும், வேலை வாங்கணும், அது மட்டும்தான் உங்களோட போக்கஸா இருக்கணும். ஃபைனலா போட்டிருக்கிற இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். இதுதான் வந்து நான் வந்து நல்லா பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. இது என்ன கோட்னா, when the why is clear the how is easy. எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்றது மட்டும் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்க அட்டைன் பண்ணணும்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பாடுபட்டாலும் நீங்க வந்து அதை வந்து அட்டைன் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.